நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம் 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி பெறும் காலகட்டம் என்ன? குரு முழு சுபராக உங்கள் ராசிக்கு 2, 4, 10 பார்க்குறார். சார், தொழில் ஜெயிச்சிருவேனா? விரயம் குறையுமா? குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா? ராகு 2இல் இருந்து குரு பார்வை பெறும்போது யோக பலன் உண்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தை பார்ப்போம். இந்த ராசி பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்த ராசி, திட்டமிடலில் சரியான ராசி, பேச்சையை முதலீடாக கொண்ட ராசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன் இலக்கை தொலைதூரமாக நிர்ணயம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது. இந்த ராசி ஒரு சில தகவல்கள் கொடுத்தால் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. அவ்வளோ விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. சார், ரைட்டு தப்பு அப்படின்னு கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த ராசி எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கும். இந்த ராசி என்னென்னா, பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் தங்க முயற்சி செய்தவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அது பொதுவான இந்த ராசிக்கு பொது பலன்க. பேச்சே முதலீடு. எப்பவுமே ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது எப்போவுமே கவனமாக இருப்பாங்க. அதில் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசிங்க தான். சரி, இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டம் பார்ப்போம். சார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு 2 மற்றும் 10 பார்க்குது. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தாங்க. பிஸ்னஸ் பண்ண நினச்சிட்ருப்பாங்க. பிஸ்னஸில் கோல்டன் டைம், பண வரவான அதிகரிக்கணும். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, சார் ஒரு சில வேலைக்கு போய்ட்டு கூட மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா? பெண்கள் போய்ட்டு கணவனுக்கு பேரில் போடலாமா? இல்லை ஒர்க்கிங் பார்ட்னரை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இப்போ தோணிக்கிற காலகட்டம். சார், நானும் என் ஒய்ஃபு நல்ல சேஃபாக வேலைக்கு போயிட்டுருக்கோம், கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக போகலாமா? பொதுவாகவே ஜாதகம் அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம். கோச்சார் ரீதியாக பண்ணலான்னு வருது. அப்படி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிச்சயமாக ஒரு பெரும் அமைப்பு வருது. அப்போ அது கணக்கு வழக்குகள் எப்படி பார்ப்பீங்கன்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் சிறு முதலீடு யோகம் உண்டு. இப்போ இந்த நேரத்தில் சுப விரயம் உண்டு. சுப விரயம்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நகையை வாங்கி வைக்கலாம், இடம் வீடு சம்மந்தப்பட்டு பார்க்கலாம், பராமரிப்பு பணி செய்யக்கூடியது. திருமணம் சொல்லவா வேணும்? திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதையும் பேசுகிறேன். அப்போ ஒரு சுப முதலீடு உண்டு. எப்பவுமே இடம் வீடு வாங்கும்போது இந்த ராசி எப்பவுமே பொதுவாக ஊரின் தெற்கு பகுதியில் மேக்சிமம் அமையுதுங்க. ஊரில் தெற்கு பகுதி, இல்லை தெற்குங்கிற வாசல், நம்ம தெற்கு பக்கம் வந்து தாங்க உள்ளே வரோம் அப்படின்னு வர மாதிரி இருக்குது. இந்த ராசியோட அம்சம் மேக்ஸிமம் இப்படி தான் வருது. ஆனாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக வாங்கினா ஜெயிச்சிருவீங்க. வண்டி வாகனங்கள் யோகம் உண்டு. கமிஷன் வகையில் வருமானம் வர வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில், சினிமா துறையில் மேன்மை விட்டுறீங்க. உங்கள் மனதில் இருக்கிற நல்ல சிந்தனை வாய்ப்பு உண்டு. அப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதாக இருந்தவங்க ஒன்று சேர வாய்ப்புண்டு. கணவன் மனைவியே பார்த்திங்கன்னா குழந்தைக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லி இப்போ தான் மாற வாய்ப்புண்டு. நல்ல பலன் நடக்கும். கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. இந்த ராசிக்கு உழைக்காத வருமானம் கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. அப்போ ஃபோனு, ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் வகையில் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க அற்புதமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ இந்த வேலை ரீதியாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, சார் வேலையில் மாறலாமா? வேலையில் என்ன பண்ணலாம்? வேலை எப்போ கிடைக்கும்? பொதுவாக வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னங்க இப்போதான் ஊர்வலம் நடந்தால் நல்லா நடக்குறீங்க. சார் வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆனால் ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக இருக்கும். சம்பளம் உயரும், ஒர்க் லோடும் இருக்குது. இந்த நேரத்தில் என்னென்னா, உங்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவார்கள். அதான் இங்கே விஷயம். உங்களுக்கு திடீர்னு சம்பளம் உயர்வு வந்து ஒரு போஸ்டிங் கிடச்சி போகும்போது, கூட இத்தனை நாளையே சுற்றிட்டு இருந்தேன், கூடவே இருந்தியா, நீ மட்டும் டெவலப் ஆகிட்டேன்னு நேரடியாக கூட சொல்ல முடியாது. அந்த திருஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு. பொதுவாகவே இந்த திருஷ்டி தோஷங்கள் இந்த மாதிரி வரனால பொதுவாக வீட்டில் வெண்கடுகு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெண்கடுகு, குங்குளியம், சாம்பிராணி இதை போட்டு கறித்துண்டோடு போட்டு பாருங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் விலகும். வாஸ்து வீடு பார்த்துக்கணும். இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்கள் க்ரோத் இருக்கும், கூட காம்படிஷன் இருக்கும். அது சமாளித்து வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சமாளிக்கணும்னா நிச்சயமாக சமாளித்து தான் ஆகணும். இது குறிப்பிட்ட காலகட்டம் மாறும், அப்போ அதை பார்த்துக்கலாம். ஆனால் வேறு வேலைக்கு போகலாமா? பொறுமை இதே நல்லாயிருக்கு. தேவைப்பட்டால் மட்டும் மாறிக்கங்க. ஒரு சிலர் நான் மாற வேணான்னு சொல்லியிருக்கேன். மற்ற அம்சமும் பார்த்தாங்க மாற்றணும். அப்போ என்ன சூட்சமம் என்னென்னு பார்த்துட்டு மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ராசிக்கு இருக்கிறவங்க தன் குழந்தையை பற்றி அதீத சிந்தனை. தன் குழந்தையை வழி நடத்துவது எப்படி? குழந்தை ரீதியாக என்ன படிக்கலாம்? என்ன சிந்தனை? குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? இவங்கள பற்றி விட குழந்தையை பற்றி சிந்தனை. ஒரு சிலர் என் லைஃப் பார்ட்னர் பற்றி சிந்தனை. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி. சார் உங்களுக்கு திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட் வாய்ப்பு வந்திருக்கு. டெவலப்மெண்ட்னா புகழ் பெற. உங்களுக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ். ஒரு மேடை பேச்சு பேச வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு சபையில் சங்கத்தில் போய் ஒரு பொறுப்புள்ள இதாக பேச வாய்ப்பு உண்டு. அப்போ அதுக்குண்டான அமைப்பு உண்டு. ஆனால் இங்கே அரசியலில் கவனமாக கையாள வேண்டிய ராசி. இப்போ அரசியலில் நிறைய துரோகங்களை சந்தித்த ராசி இந்த ராசி தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உதவி செஞ்ச அரசியலில் எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் ஒரு முதலீடு பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அரசியல் இந்த பொலிட்டிக்கல் நேரம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்துட்டு ரைட்டாக தப்பா, இந்த தொகுதி ஒத்து வருமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பணம் கேட்குறாங்களே கொடுக்கலாமா, பின்னாடி கொடுப்பாங்களா, தகுதி உள்ள ஆளாக கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிற காலகட்டம். நிறைய பேர் ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கோல்டன் டைமாக இருக்குது. ஒரு சில ஜாதகம் பார்த்தே சொல்லுவேன், கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது இல்லை, ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இருக்குன்னா எப்போ கிடைக்கும் அவ்வளோதானே. இதை விட்டுட்டு இருக்குது இல்லை, இப்போ ஒரு சில 5 வருஷம் 6 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேங்கிங்காக ரயில்வேஸாக எதுவும் தெளிவாக சொல்லிடலாம். கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. கவனம். ரைட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கூட பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.